அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து இயல் 1 மற்றும் 2லிருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அடுத்த வினா, தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழழகனாரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். அடுத்த வினா, எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். அடுத்த வினா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். அடுத்த வினா, சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா தமிழழகனார். சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் தமிழழகனார். அடுத்த வினா, எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுனா புதிய உரைநடை. எழில் முதல்வனோட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் புதிய உரைநடை. அடுத்த வினா, திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார். அடுத்த வினா, குறிஞ்சிமலர் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா நா பார்த்தசாரதி. குறிஞ்சிமலர் என்னும் நூலின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி. அடுத்த வினா, தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா சொல்லின் செல்வர் ராபி சேதிப்பிள்ளை. தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர் சொல்லின் செல்வர் ராபி சேதிப்பிள்ளை. அடுத்த வினா, தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். அடுத்த வினா, கனிச்சாறு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா. அடுத்த வினா, தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் மூலம் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்த வினா, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனோட நூல் எதுனா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இது முக்கியமான வினா. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனோட நூல் எதுனா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்த வினா, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தமிழறிஞர் யாருன்னா தேவநேய பாவாணர். அடுத்த வினா, சொல்லாய்வு கட்டுரை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தேவநேய பாவாணர். அடுத்த வினா, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதல் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். முக்கியமான வினா, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். அடுத்த வினா, போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எதுனா லிசுபன். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபன். அடுத்த வினா, லிசுபனில் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா கார்டிலா. அடுத்த வினா, திருவள்ளுவர் பெயரில் முதலாக தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. அடுத்த வினா, புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யாருன்னா எழில் முதல்வன். புதிய உரைநடை ஆசிரியர் எழில் முதல்வன். அடுத்த வினா, தென்னவன் சிறுமலை என சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திண்டுக்கல் மாவட்டம். சிறுமலை எந்த மாவட்டம் இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். அடுத்தது, பாவாணர் நூலகத்தை உருவாக்கியவர் யாருன்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார். பாவாணர் நூலகத்தை உருவாக்கியவர் யாருன்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார். அடுத்த வினா, இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யாருன்னா திருவிக்க. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யாருன்னா திருவிக்க. அடுத்த வினா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யாருன்னா மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். அடுத்த வினா, மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வ ராமசாமி. மலையும் புயலும் நூலின் ஆசிரியர் வ ராமசாமி. அடுத்த வினா, ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று கூறியவர் யாருன்னா தண்டி. அடுத்த வினா, எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்பு என்கிறோம். அடுத்த வினா, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். தமிழ் தென்றல் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். அடுத்த வினா, கூலம் என்றால் என்னன்னா தானியங்கள். கூலம்னா தானியங்கள். அடுத்தது, கொம்மை என்பது என்னன்னா வரகு, கேழ்வரகு முதலியவற்றோட உமி. அடுத்த வினா, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. அடுத்த வினா, பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யாருன்னா க அப்பாதுரையார். பன்மொழி புலவர் க அப்பாதுரையார். அடுத்த வினா, நுழாய் என்பது என்னன்னா இளம் பாக்கு. நுழாய்னா இளம் பாக்கு. அடுத்த வினா, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கூறப்படுவதுன்னா கட்டை. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் உள்ளது கட்டை. அடுத்த வினா, காய்ந்த இலைக்கு என்ன பெயர்னா சருகு. காய்ந்த இலைக்கு சருகு. அடுத்த வினா, மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலைக்கு என்ன பெயர்னா வி. அடுத்த வினா, அடுத்தது இயல் 2லிருந்து பாடியுமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்து என்னன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். இது புக் பேக்கில் இருக்கு, முக்கியமான வினா. அடுத்தது, பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை. இது ஒரு முக்கியமான வினா.
பெரிய மிசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை. அடுத்து பாருங்க, இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. வீசும் திசைக்கு ஏற்ப காற்றின் பெயர்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். கிழக்கிலிருந்து வீசினா கொண்டல். அடுத்தது மேற்கிலிருந்து வீசும் காற்று வந்து கோடை. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை. வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் வாடை. அடுத்த வினா, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல். இது வந்து நல்லா மனப்பாடம் பண்ணீங்க, பொறுத்துக்கள் கேட்பாங்க. தண்ணீர் குடி என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. தண்ணீர் குடி என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்தது தயிர் குடம் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு. நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு. அடுத்த வினா, கோடு என்பதன் பொருள் மலை. கோடு என்பதன் பொருள் மலை. அடுத்த வினா, சுவல் என்பதற்கு தோல் என்பது பொருள். சுவல்னா தோல். அடுத்த வினா, மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்களை பாடும் நாடு வந்து தாய்லாந்து. உயிரின வாழ்வின் அடிப்படை எதுனா இயற்கை. உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. அடுத்தது திருமூலர் எழுதிய நூல் எதுனா திருமந்திரம். திருமூலர் எழுதிய நூல் வந்து திருமந்திரம். அடுத்த வினா, வாய்தாரணை என்னும் அதிகாரம் அமைத்து குரல் பாடியவர் யாருன்னா பிற்கால ஔவையார் தான் முக்கியமானா. அடுத்தது கிழக்கு என்பதற்கு இன்னொரு பேர் வந்து குணக்கு. கிழக்குனா குணக்கு. அடுத்தது மேற்கு என்பதற்கு இன்னொரு பேர் வந்து குடக்கு. கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு. அடுத்தது வடக்கு என்பதற்கு இன்னொரு பேர் வந்து வாடை. வடக்குனா வாடை. அடுத்த வினா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அழைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை சொல்லுவார். அடுத்த வினா, பத்மகிரிநாத தென்றல் விடுத்துவது பாடியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இது முக்கியமான வினா. பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவது பாடியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்த வினா, கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பெண்பார் புலவர் யாருன்னா வெண்ணி குயத்தியார். இது வந்து ஒரு முக்கியமான வினா. அடுத்தது பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யாருன்னா ஹிப்பாலஸ். பருவக்காற்று பயனை வந்து உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யாருன்னா ஹிப்பாலஸ். அடுத்த வினா, தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் வந்து ஜூன் முதல் செப்டம்பர் வரை. அடுத்த வினா, வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அடுத்தது வலிமிகின் வலி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து பாடுவது யாருன்னா ஐயூர் முடவனார் புறநானூரில் சொல்லியிருப்பாரு. அடுத்த வினா, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று புறநானூற்றில் பாடியது யாருன்னா மருத இளநாகனார். கடுங்காற்று வந்து மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று புறநானூற்றில் பாடியவர் யாருன்னா இளநாகனார். அடுத்த வினா, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்ற இடம் வந்து 5வது இடம். அடுத்த வினா, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் பெற்ற இடம் வந்து முதலிடம். அடுத்தது உணவின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்னா 5 வாரம். அடுத்த வினா, யுனிசெஃப் என்றால் என்னன்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியகம். யுனிசெஃப்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியகம். அடுத்த வினா, குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளியிடும் இயந்திரம் வந்து குளிர்பதன பெட்டி. அடுத்த வினா, ஹச்சி என்பது என்னன்னா ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனி. அடுத்த வினா, உலக காற்று தினம் வந்து ஜூன் 15. உலக காற்று தினம் வந்து ஜூன் 15. ஜூன் 5 என்ன தினம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா, பூங்காற்றே உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் என கவிதை பாடியவர் யாருன்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி. அடுத்த வினா, சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா பாரதியார். பாராட்ட பெற்றவர் பாரதியார், பாராட்டியவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்த வினா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாடியவர் பாரதியார். அடுத்தது கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கிய கவிஞர் யாருன்னா பாரதியார். அடுத்தது குயில் பாட்டை பாடியவர் யாருன்னா அதுவும் யார் பாரதியார். அடுத்ததுன்னா புதிய ஆத்திச்சூடி தந்த கவிஞன் யாருன்னா பாரதியார். புதிய ஆத்திச்சூடி தந்த கவிஞன் வந்து பாரதியார். அடுத்த வினா, பாரதியார் இதழாசிரியராக பணியாற்ற இதழ்கள் எதுனா இந்தியா, சுதேசமித்திரன். அடுத்தது பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார். அடுத்தது வசன கவிதை யாரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பாரதியாரால். அடுத்தது புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமானது எதுனா வசன கவிதை. புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமானது வசன கவிதை. அடுத்தது முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. அது முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாருன்னா நப்பூதனார். அடுத்த வினா, முல்லைப்பாட்டில் உள்ள மொத்த பாடல் அடிகள் எத்தனைன்னா 103. முல்லைப்பாட்டில் உள்ள மொத்த பாடல் எண்ணிக்கை வந்து 103. அடுத்தது முல்லைப்பாட்டோட பாவகை வந்து ஆசிரியப்பா. முல்லைப்பாடு பாவகை வந்து
ஆசிரியப்பா. அடுத்தது 10 பாட்டில் குறைந்தடிகள் உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்தடிகள் உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு. அடுத்தது காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் யாருன்னா நப்பூதனார். அடுத்தது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி. அந்த புயலிலே ஒரு தோணி புதினத்தோட ஆசிரியர் யாருன்னா சிங்காரம். அடுத்தது கஜா புயலின் பெயரை தந்த நாடு எதுனா இலங்கை. கஜா புயலின் பெயர் தந்த நாடு வந்து இலங்கை. அடுத்தது பெய்ட்டி புயலின் பெயர் தந்த நாடு வந்து தாய்லாந்து. பெய்ட்டி புயலின் பெயர் தந்த நாடு வந்து தாய்லாந்து. அடுத்தது கப்பித்தான் என்பதன் பொருள் என்னன்னா தலைமை மாலுமி, அதாவது கேப்டன். அடுத்தது தொங்கான் அப்படின்னா கப்பல். தொங்கான்னா கப்பல். அடுத்தது கடற்கூத்து என்னும் அத்தியாயம் இடம்பெறும் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி. அடுத்த வினா சிங்காரம் பிறந்த மாவட்டம் எதுனா சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி என்ற ஊர். நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 1 மற்றும் 2லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.